நீங்க எந்த வியாபாரம் பண்ணாலும் ஒண்ணும் இல்லைங்க. இது நான் உதாரணத்துக்கு வைர வியாபாரி, தங்க நகை வியாபாரி, ஏன் ஒரு ஃப்ரூட்ஸ் வியாபாரி, ஏன் ஒரு மல்லிப்பூ பண்ற வியாபாரமா இருக்கட்டுமே, எந்த வியாபாரமே வியாபாரம் தாங்க. அந்த சின்னது பெருசுன்றது எதுவுமே கிடையாது. கஸ்டமர் டிலைட், அதாவது ஒரு வாடிக்கையாளர் உங்களை நோக்கி வரும்போது நீங்க முதல்ல ஒரு விஷயம் கத்துக்கோங்க. அவங்கள ஒரு ஸ்மைலோட வரவீங்க. அவர் உங்ககிட்ட அந்த பொருள் வாங்குறாரா, வாங்க போக மாட்டாரா இல்லன்றது அடுத்த கட்ட. அதாவது ஒரு கஸ்டமர் நீங்க ஒரு பாண்டிங் கிரியேட் பண்ணீங்கன்னா தான் அந்த கஸ்டமர் அடுத்த முறை வர்றதுக்கான ஒரு நீங்க படி எடுத்து வைக்கிறீங்க. ரெண்டாவது, அவர் கொடுக்கிற கமிட்மெண்ட்ஸ், அவர் கொடுக்கிற குவாலிட்டி, அவர் கொடுக்கிற பொருள் நியாயமா தர்மமா இருக்கா, உங்க மனசாட்சிக்கு ஏத்த மாதிரி இருக்கா. ஒருவேளை நான் 10 ரூபா பொருளுக்கு அவரை ஏமாத்தி 200 ரூபா வாங்கினா ஒரு வாட்டி நீங்க தான் வாங்குவீங்க, மறுதடவை நீங்க வாழ்க்கையில அந்த கஸ்டமர் உங்ககிட்ட வர மாட்டாரு. சோ நடைமுறைக்கு உள்ள மாதிரி இனி மார்க்கெட்ல 10 ரூபா பொருள் நீங்க ஒரு 13 ரூபா விற்குதா, 12 நீங்க 12 ரூபா இல்லைங்க, ஒன்றும் தப்பு இல்ல. இல்ல 15 ரூபா விற்கிறீங்களா, அவருக்கு வேல்யூ அடிஷன் கொடுங்க. நல்ல இதே பொருளை நான் இந்த மாதிரி கொடுக்குறேன் மேடம், என்கிட்ட இந்த பொருள் நல்லா இருக்கும், இதுக்கான இதெல்லாம் பிளஸ் பாயிண்ட் இருக்கு, இந்த மாதிரி நீங்க வாங்கினாலும் இந்த நீங்க 2 ரூபா கூட கொடுத்தாலும் இந்த மாதிரி கொடுக்குறது அவருக்கு புரிய வைங்க. சோ இந்த மாதிரி வேல்யூ அடிஷன் கொடுத்து நீங்க பண்ணும்போது அந்த கஸ்டமர் உங்ககிட்ட மீண்டும் கண்டிப்பா வருவாரு. அதே மாதிரி அதாவது ஒரு பொருளை கொடுக்கும்போது நல்ல வைப்ஸோட ஒரு ஹாப்பினஸோட கொடுங்க. நீங்க இருந்தா அந்த பொருள் வாங்குவீங்களா, அந்த மாதிரி நினைச்சு அவருக்கு சந்தோஷமா அந்த பொருளை கொடுக்கும்போது அந்த கஸ்டமர் கண்டிப்பா நீங்க தக்க வைக்க முடியும். கஸ்டமர் தக்க வைக்கிறதுக்கான நிறைய டிப்ஸ் தரேன். அடுத்த வீடியோக்களை பார்த்துனே இருங்க. பாய்.